இப்போது நம்ம ஜெபத்துக்கு முன்னால் உங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அந்த வசனத்தை உங்கள்கிட்ட சொல்லி தான் அதன் பிறகு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் என்ன வசனத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். நான் ஒவ்வொரு இது மாதிரி அற்புத பெருவிழான்னு சொன்னால் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபம் செய்வேன். சில சமயத்தில் சில நாட்கள் ஜெபித்தா தான் ஆண்டவர் பதில் தருவார். சில சமயத்தில் மணிக்கணக்காக காத்திருந்து ஜெபிக்கும்போது இந்த மக்களுக்கு இந்த வார்த்தையை சொல் என்று கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை வெளிப்படும். ஏன்னா நான் மாம்சத்தில் சொல்கிற வார்த்தையினால் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அது அந்த நேரம் உற்சாகம் கொடுக்குற மாதிரி இருக்கும், அவ்வளோது. அதனால் அற்புதம் நடக்காது. அப்போ தேவன் அந்த வார்த்தையை கொடுக்கணும்னு நான் காத்திருந்தேன். இவங்களுக்கு என்ன சொல்லணும் ஆண்டவரே, இன்றைக்கி அற்புத பெருவிழா, ஜனங்கள் காத்திருப்பாங்களே, என்ன சொல்லுவார் என்று. அப்போது நான் ஜெபிக்கும் போது ரொம்ப பாரம் என் உள்ளத்திலே உண்டானது. எனக்குள்ளே அந்த பாரம் நானாக ஏற்படுத்தி கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து அந்த பாரத்தை உள்ளத்திலே கொடுத்து அவர் பாரத்தோடு ஜெபிக்க வைக்கிறவர். அப்போ இப்படி லட்சக்கணக்கான மக்கள் குடும்பமாக உட்காந்து அற்புதத்துக்காக காத்திருக்கிறாங்க. பல தேசத்திலேருந்தெல்லாம் காத்திருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் காத்திருக்கிறாங்க. எல்லா கிராமம் பட்டணத்திலேருந்தெல்லாம் காத்திருக்கிறாங்களா ஆண்டவரே, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ன போது ஒரு முதல்ல பாரம் தான் எனக்கு வந்தால் என் கண்களில் கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. வெகு நேரம் நான் கண்ணீரோடு அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே இருந்தபோது பல நிமிட நேரம் கழித்த பிறகு ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டார். இந்த வார்த்தையை இந்த ஜனங்களுக்கு சொல் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது என்னுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்று கொடுக்கிற ஒரு வார்த்தை. ஒரு 3 காரியம் அதை சொல்லி அதை வைத்து தான் இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை கொடுக்குறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, இது இயேசு உங்களோட பேசுகிற வார்த்தை. உங்களை அவர் நேசிக்கிறதுனால உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. என்ன வார்த்தைன்னு காத்திருக்கிறீங்களா? அந்த வார்த்தை எரேமியா 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறாரு. எரேமியா 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆண்டவர் சொன்னார், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். எவ்வளோ அற்புதமான வார்த்தை இல்லை? நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது இந்த மக்களுக்கு நான் என்ன சொல்லணும்? தாகத்தோடு காத்திருப்பாங்க. இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரான்னு காத்திருப்பாங்களே. வியாதி, வேதனை, கண்ணீர், கவலை, பாடுகள் மத்தியில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இயேசுவாவது ஒரு அற்புதம் செய்வாருன்னு காத்திருப்பாங்களே. அவங்களுக்கு நான் என்ன சொல்லணும், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அவங்களுக்குன்னு நான் ஜெபித்த போது தான் இயேசு சொன்னார், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன், அவர்களை தேற்றுவேன், அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. உங்களை பார்த்து தான் சொல்கிறார், என் மகளே, என் மகனே, உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன் என் ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். சரி, இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களோடு பேசவும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி அற்புதம் செய்யவும் ஒரு நிமிடம் உங்களுடைய இருதயத்தில் கை வைங்க. அப்படியே வைத்து, இயேசுவே என்னோடு பேசுங்க, இந்த வாக்குத்தத்தம் இந்த வசனத்தை கொண்டு என்னோடு பேசுங்க, நீங்கள் வாக்கு கொடுத்தபடி என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, கேளுங்க. இயேசுவே என்னோட பேசுங்க, உம்முடைய வசனத்தை கொண்டு என்னை ஆசீர்வதிங்க, நீங்கள் சொன்ன மாதிரி என் துக்கத்தை சந்தோஷமாக இன்றைக்கு மாற்றிடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமேன், ஆமேன். சரி, இதில் 3 காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், என் பிள்ளைகளே, உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். ஆண்டவர் அதான் சொன்னார், நான் அவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன். ஏதோ ஒரு துக்கம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்குது. உள்ளத்துக்குள்ளே வெளியில் நீங்கள் காண்பிக்காவிட்டாலும் உள்ளத்துக்குள்ளே அந்த துக்கம் இருக்கிறது. சிலர் துக்கப்படுவது முகத்தில் தெரியும், வெளியே காண்பிப்பாங்க. சிலர் அவங்க உள்ளத்துக்குள்ளே துக்கம் இருந்தாலும் அதை காண்பிக்காதபடி சந்தோஷமாக இருப்பதை போல நடித்து வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. நான் துக்கப்படுறது தெரிஞ்சால் மற்றவங்களும் வருத்தப்படுவாங்கன்னு சொல்லி தனக்குள்ளாகவே துக்கப்பட்டு கொண்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு துக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். துக்கம் வருவதற்கு பல காரியம் இருக்கிறது. வியாதி துக்கத்தை கொண்டு வரும், ஒரு கடன் பிரச்சனை துக்கத்தை கொண்டு வரும், ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு நிந்தை நெருக்கம் துக்கத்தை கொண்டு வரும். அதுமாதிரி நம்முடைய தேவைகள், நம்முடைய சில பிரச்சனைகள் துக்கத்தை கொண்டு வரும். இப்படி நம்முடைய உள்ளத்திலே துக்கம் வருவதற்கு பல காரணம் இருக்கிறது. ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய உள்ளத்தை பாதிக்குது, துக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த துக்கத்திலேயே ரொம்ப பயங்கரமான துக்கம் என்ன தெரியுமா? ஒரு மனிதர் சொல்லுகிறார், 38ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன்னு சொல்கிறார். நாள் முழுவதும் நான் துக்கப்பட்டு திரிகிறேன்.
என் வாழ்நாள் முழுதும் துக்கம் துக்கம் துக்கம், எப்பொழுதும் எனக்கு துக்கமாக இருக்கிறது என்பதாய் சொல்லுகிறான். சில சமயம் துக்கம் வரும், அடுத்த நேரம் அந்த துக்கம் நீங்க ஒரு சந்தோஷம் வரும் நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் இவர் சொல்கிறார், நாள் முழுவதும் நான் துக்கப்பட்டு கொண்டே திரிகிறேன். இவருக்கு என்ன துக்கம் அப்படின்னா, அந்த 38ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில், என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவர்கள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. என்னுடைய பாவம் ஒரு பாரமாக என்னை அழுத்துகிறது, என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு பாரமாக இருக்கிறது, அதனால் நான் துக்கப்பட்டு திரிகிறேன். இது பாவத்தினால் உண்டாகிற ஒரு துக்கம். பாருங்கள், இவருக்கு வியாதியோ கடன் பிரச்சனை மற்றதே இல்லை. அவர் ஒரு தேசத்தை ஆளுகிற ராஜா. அவருக்கு என்ன துக்கம்? பாவத்தினால் உண்டான ஒரு துக்கம். பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே பாதிப்பை உண்டாக்கி துக்கத்தை கொடுத்து விடும். பாருங்க, அந்த சகோதரர் மதுபானம் குடித்ததுனால அவருக்கும் சந்தோஷம் கிடையாது, அவருக்கும் துக்கம், மனைவிக்கு துக்கம், பிள்ளைகளுக்கு துக்கம், தாய்க்கு துக்கம், எல்லாருமே துக்கம் ஆக்கி விடுகிறது ஒரு மனிதனுடைய பாவம். முக்கியமாக மற்றவங்களுக்கு தெரியாவிட்டால் அந்த பாவம் செய்த மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு துக்கம் பாரமாய் அழுத்துகிறது. ஒரு பக்கம் இந்த பாவத்தினால எனக்கு பாதிப்பு தான் அதிகம், இதில் சிக்கி கொண்டேன், என்னால் இப்போ மதுபானத்தை விட முடியல, போதை வஸ்துகளை விட முடியல, என் நண்பர்கள் மூலமாக இந்த பாவத்தில் சிக்கி கொண்டேன், இது என்னை பாதிக்குது, எனக்கு சந்தோஷமும் இல்லை, என் குடும்பம்லாம் பாதிக்குது தெரியுது, இதை விட்டுறலான்னு நினச்சா விட முடியலையே, என்னால் விட முடியலையே, நான் விட்டுறணும்னு நினைக்கிறேன், ஆனால் சாயங்காலம் ஆனால் குடிக்கணும்னு தோணுது, ஒரு ஏவுதல் வருது, செஞ்சிடறேன், ஃப்ரெண்ட்ஸை பார்த்த உடனே போயிடுறேன், செஞ்சிடறேன், நான் இது மாதிரி தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறேனே. இதுதான் நிறைய பேருடைய பிரச்சனை. ஒரு பக்கம் அந்த பாவத்தின் பாதிப்பு, இன்னொரு பக்கம் அதை விட முடியவில்லையே என்கிற துக்கம். அப்படி தான் நீங்கள் சிலர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்கல்ல. ஆண்டவர் இயேசு சொல்றார், நான் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன். அவரால் முடியும். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற இயேசுவால் முடியும். பாருங்கள், அந்த சகோதரர் இத்தனை 20 வருஷத்துக்கு மேலாக மதுபானம் குடித்து போதை வஸ்துகளை பயன்படுத்தி துக்கத்தோடு இருந்தார். ஒரு நாள் இயேசு விடுதலை கொடுத்தார்ல, அதுக்கு அவர் என்ன செய்தார்? இயேசுக்கு காணி கொடுத்தாரா? இயேசுவை தேடி நடந்து எங்கேயாவது போனாரா? வீட்டில் முழங்கால் படியிட்டு தன் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபித்தார். வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் இயேசுவனிடத்தில் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுவான். உண்மையாக எனக்கு விடுதலை வேணும், இந்த பாவம் என்கிற துக்கம் என்னை விட்டு விலகணும், ஒரு விடுதலை எனக்கு வேணும், இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு நீங்கள் ஜெபிச்சிட்டா இயேசு கிறிஸ்து மெய்யான விடுதலை உங்களுக்கு தருவார். பார்த்தீங்களா, அவருக்கு இயேசு ஒரே ஒரு நாள் தொடுதல் தான், அவ்வளோதான். இல்லை நீ கொஞ்ச நாள் வா, கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு விடுதலை தரேன், அப்படி இல்லை. இயேசுடைய ஒரு தொடுதல் வாழ்க்கையை தலைகளாய் மாற்றி விடும். 22 வருஷம் குடிப்பழக்கம் மாறி இப்போ நண்பர்கள் குடித்தா கூட அதை பார்த்தா பக்கமே போகிறதில்லை, வெறுப்பு. பரிபூர்ண ஒரு விடுதலை இல்லை, அவர் அற்புதமான சுகம் விடுதலை ஆண்டவர் தந்துட்டார்ல, அந்த துக்கம் நீங்கி விட்டார். இன்றைக்கி நீங்கள் பாவத்தினால் துக்கம் அடைஞ்சிருக்கிறீங்களா? நிறைய பேர் என் ஊழிய பாதையில் பார்க்குறேன், பாவத்தினால் துக்கத்தோடு நிற்பாங்க. நேற்றுக்கு கூட இந்த ஜெபம் முடிஞ்ச பிறகு சிலர் ஜெபிக்க வந்திருந்தாங்க. அதில் வாலிப தம்பிமார் அவங்க அப்படியே தலை குனிந்து நின்றாங்க. எதுக்காக ஜெபிக்கணும் தம்பின்னு கேட்டால், மதுபானம் விட முடியல, அப்போது அவங்களுக்கு தெரியுது இந்த பாவம் என்னை அடிமைப்படுத்தி விட்டு விட முடியல அப்படின்னு எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப துக்கத்தோடு கூட பாவத்தில் அகப்பட்டு கொண்டேனே, இந்த பாவத்தை விட முடியலையே, விடுதலை வேணுமே. இந்த மாதிரி நிறைய பேர் பிரார்த்தனைக்கு வர்றாங்க. இயேசு விடுதலை கொடுக்கிறார். நிறைய பேருக்கு விடுதலை விடுதலை விடுதலை. எத்தனை பேர் வந்தாலும் இயேசு விடுதலை கொடுப்பான். அன்பு சகோதரனே, இன்றைக்கு உங்களுக்கு பாவத்தில் இந்த விடுதலை, அது உங்களுடைய அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பாவம் மதுபானமாக இருக்கலாம், போதை வஸ்துகளாக இருக்கலாம், ஒரு ரகசிய பாவமாக இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாத ஏதோ ஒரு பாவ சிக்கலில் நீங்கள் அகப்பட்டு இருக்கலாம். யாருக்கு சொன்னாலும் அது விளங்காது, உங்களை தான் குற்றப்படுத்துவாங்க. இயேசு விளங்கி கொள்ளுவார், இயேசு அதை புரிந்து கொள்ளுவார். உங்களை பாவின்னு அருவருக்க மாட்டார், புறம்பே தள்ள மாட்டார். உங்களை அணைத்து கொள்ள, நீ வா, நான் உனக்கு விடுதலை தர்றேன், நீ வா, அந்த கவலையை நான் மாற்றுறேன், நீ வா, உன்னுடைய துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுகிறேன். அப்படி தான் இயேசு சொல்லுவார். பார்த்தீங்களா, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறி எத்தனை பேர் சாட்சி சொல்கிற பார்த்துருக்குறீங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை இயேசு செய்ய விரும்புகிறார். அது பாவத்தினால் வந்த துக்கம். அது மாத்திரம் இல்லை, வியாதி வரும்போதும் துக்கம் வருது. மார்க் எழுதின சுவிசேஷம் வேத புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 40-41 வசனம் வாசித்தால், ஒரு தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட மனிதன் அவன் இயேசுவுக்கு முன்னால் முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குங்க அப்படின்னு கேட்குறான். எனக்கு கட்டாயம் நீங்கள் சுகம் தரணும் அப்படின்னு தானே பொதுவாக வியாதிஸ்தர்கள் ஜெபம் செய்வோம்.
ஆனால் இந்த மனிதன் தூரத்தில் முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானா என்னை சுகமாக்குங்க, நான் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன், துக்கத்தோடு இருக்கிறேன், என் சரீரம் பாதிக்கப்பட்டு இருக்குது, எனக்கு சுகம் கொடுக்க உமால முடியும், உங்கள் சித்தமானா சுத்தம் எனக்கு சுகம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். இயேசு அவனை பார்க்கிறார். ஏன் அப்படி அப்படின்னு கேட்டால் அவனுக்குள்ள ஒரு துக்கம். என்ன துக்கம்? இயேசுவின் நாட்களில் தொழுநோயினால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டு விட்டால் அது ஒரு தீட்டான வியாதியாய் கருதப்பட்டது, அது ஒரு அன்கிளீன் என்பதாய் கருதப்பட்டது. அதனால் அவன் குடும்பத்தோடு வாழ முடியாது, ஊருக்குள்ளே வசிக்க முடியாது, அவனை புறம்பாக்கிடுவாங்க ஊருக்கு வெளியில். அப்போ வெளியில் மலை குகைகளில் காடுகளில் தான் இந்த தொழுநோயாளிகள் கூட்டமாக வசிப்பாங்க. அவங்களுக்கு மருத்துவம் செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு மருந்து கிடையாது, அவங்களுக்கு யாரும் ஆதரவாக இருக்க மாட்டாங்க, அவங்க பக்கத்தில் யாரும் போக மாட்டாங்க, அவங்க கூட்டமாக ஊருக்கு வெளியில் இருப்பாங்க. அவங்க யாராவது அந்த வழிப்போக்கர் போனால் கூட தன் முகத்தை மூடணும், துணியினாலே மூடி அன்க்ளீன் அன்க்ளீன் அப்படின்னு அவங்க சத்தம் போடணும். தீட்டுன்னு சத்தம் போட்டு தாங்க இந்த வியாதியோடு இருக்கிற என் பக்கத்தில் வராதுங்கன்னு சொல்லணும். அப்படி அந்த காலத்தில் பாருங்களேன் எவ்வளோ கொடூரமான இருந்திருக்காங்க இல்லை. அப்போ அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. மனைவி, பிள்ளைகள், சொந்தங்கள் யாருமே பக்கத்தில் போக மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கான ஆகாரம் கொடுக்கப்படும். தூரத்தில் கொண்டு போய் கவர்மெண்ட்டு ஆகாரம் கொடுப்பாங்க, அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அங்கேயே இருந்து அங்கேயே மறித்து போயிடுவாங்க. எவ்வளோ ஒரு வேதனையான வாழ்க்கையில். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான். அவனுக்குள்ளே எவ்வளோ பெரிய துக்கம் இருந்திருக்கும். நான் ஏன் பிறந்தேன், ஆண்டவர் ஏன் என்னை படைத்தார் என்று கூட அவன் துக்கப்பட்டு இருப்பான். எனக்கே இந்த வியாதி, நான் ஏன் சமுதாயத்தை விட்டு புறம்பாக்கப்பட்டு இருக்கிறேன், யாருமே என்னை நேசிக்க மாட்டேங்கிறாங்களே, தீட்டாதான கருதுகிறார்கள், அப்படிதான் மனசில் துக்கம். அந்த மாதிரி ஒரு மனிதன் முழங்கால் படியிட்டு, இயேசுவும் என்னை பார்த்து ஒதுங்கிடுவார், இது தீட்டான வியாதி, தூரத்தில் நெல்லுன்னு சொல்லிடுவான்னு பயந்து தூரத்தில் தான் முழங்கால் படியிடுகிறான். அவங்க கூட இயேசுடைய சீஷர்கள் எல்லாரும் விலகி போயிருப்பாங்க. ஐயோ தீட்டு அன்க்ளீன், இவன் வந்திருக்கிறானே என்பதாய். அதனால தான் அவன் சொல்லுகிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குங்க, உங்களால் முடியும், நீங்கள் அற்புதம் செய்கிற ஆண்டவர்னு எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நீங்கள் குருடருக்கெல்லாம் பார்வை கொடுக்குறீங்க, சப்பானியெல்லாம் நடக்க பண்ணுறீங்க, என்னை கூட குணமாக்க உங்களால் முடியும். ஆனால் எனக்கு இது தீட்டான வியாதி, எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, அப்போ நீங்களும் என்னை வெறுக்கிறீங்களா எனக்கு தெரியல, உங்கள் சித்தமானா என்னை சுத்தமாக்குங்கன்னு சொல்கிறான். வேதம் சொல்லுகிறாரு, இயேசு அவனை பார்த்து மனதுருகினார். ஜீசஸ் வாஸ் மூவ்டு வித் கம்பேஷன். அந்த வார்த்தை அவனுடைய உள்ளத்தை அசைத்தது, இயேசுடைய இருதயத்தை அதை பாதித்தது. அவன் அழுகின சரீரத்தோடு நிற்கிறான். குஷ்டரோகத்தினால் விரல்களை இழந்து அவனுடைய காதெல்லாம் அரிக்கப்பட்டிருக்கும். அந்த மருத்துவம் செய்யலை, அந்த புழுக்களை அரித்து அப்படியே நாற்றமெடுத்த நிலைமையில் கை கால்களில் அந்த உறுப்புகளெல்லாம் அரிக்கப்பட்டு வேதனையோடு நிற்கிறான். இயேசு அவனை பார்த்து மனதுருகினார். அவருடைய வேதனை பார்க்கிறார், அவருடைய துக்கத்தை ஆண்டவர் பார்க்கிறார். என்று சொல்றார், ஐ வில் பி thou clean. எனக்கு சித்தம் உண்டு, நீ வியாதியில் கஷ்டப்படுவதை நான் விரும்பலை. அவன் சொல்லியிருப்பான், நான் என்ன பாவம் செய்தேன்னு தெரியல, எனக்கு இந்த வியாதி, எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, குடும்பமே என்னை புறக்கணிச்சிட்டாங்க, நான் கைவிடப்பட்டு காட்டுக்குள்ள ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற மனுஷனாக இருக்கிறேன்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். இயேசுவனை பார்த்து மனதுருகினார். அவனுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றணும். இயேசு கிறிஸ்து தூரத்திலே நின்று அவனை சுகமாக்கவில்லை. இயேசு பக்கத்தில் போய் தன்னுடைய கரத்தினால் அவனை தொட்டார். அதுதான் இயேசுடைய அன்பு. தன்னுடைய கரத்தினால் அவனை தொட்டார். எல்லாரும் உன்னை தீட்டு நீ ஒதுக்கலாம், உன் சொந்த தாய் தகப்பன், உன் மனைவி, பிள்ளைகள், சொந்தங்கள் கூட ஒதுக்கலாம். பட் ஐ லவ் யூ மை சன், ஐ லவ் யூ, ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பெயின். உன் வேதனை எனக்கு தெரியும், நான் உன்னை புரிந்து கொள்ளுகிற தேவன். எல்லாரும் உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை சிருஷ்டித்த தேவன், நான் உன் மீது அன்பு வைத்திருக்கிறேன். நீ வியாதியில் கஷ்டப்படுவதை நான் விரும்பலை, நான் சுகமாக்குகிறேன். ஆண்டவர் தொட்டு சுகமாக்கினார். அந்த வேதனையை மாற்றினார், அவனுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். தொட்ட உடனே சரீரம் புது சரீரமாய் மாறிவிட்டது. எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை, எவ்வளோ பெரிய அற்புதம். அவனுடைய சரீரம் புது சரீரமாய் மாறிவிட்டது. அவன் மகிழ்ச்சியோடு இயேசுவை துதித்திருப்பான். எவ்வளோ பெரிய சந்தோஷம் அவனுக்கு. இன்றைக்கு ஏதோ ஒரு துக்கம், வியாதியினால் உண்டான துக்கம், இன்றைக்கும் ஆண்டவர் செய்கிறார். தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவங்கள் சுகமாக்கப்பட்டது என் கண்களால் நான் பார்த்திருக்கிறேன், என் ஊழியத்தில் நான் பார்த்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு
ஒரு சகோதரர் சொன்னார், 10 வருஷத்துக்கு மேலே டயாலிசிஸ், கிட்னி பாதிக்கப்பட்டு விட்டார். டயாலிசிஸ் செய்கிறாங்க. உங்களுக்கு கிட்னி கிடைச்சா ஆப்ரேஷன் பண்ணலாம், ஆனால் அவங்களுடைய சரீரம் ஒத்துழைக்கணும், அதுக்கு ஏற்றபடி இருந்தால் தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு ஏற்றதுக்குபடி உங்களுடைய சரீரம் ஆரோக்கியமாக இல்லை, அதனால் கிட்னி கிடைச்சா கூட ஆப்ரேஷன் பண்ணுறது உடனே முடியாது. 10 வருஷம் டயாலிசிஸ் டயாலிசிஸ் டயாலிசிஸ். எவ்வளோ வேதனை இல்லை உடம்புலையே. அது மாதிரி அந்த துவாரம் போட்டு அந்த டயாலிசிஸ் பண்ணுற கருவிகள் அந்த பொருத்தப்பட்டு அந்த சகோதரருக்கு 10 வருஷம் பெயின், வேதனை, துக்கம், அந்த வியாதி நிமித்தமான துக்கம். கிட்னி பாதிக்கப்பட்டு செயல்படலை. என்ன செய்ய முடியும்? வேலை செய்ய முடியாது, உழைக்க முடியாது. அதுவே அவருடைய மனசை பாதித்து விடும். நம்முடைய டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு கண்ணீரோடு ஜெபிச்சிருக்கிறார். இயேசுவே, 10 வருஷமாக கிட்னி பாதிக்கப்பட்டு எல்லாத்தையும் இழந்துட்டேன், ஒரு வேலை செய்ய முடியல, பிரயோஜனமற்றவன் ஆயிட்டேன், எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணினார். அவருடைய கண்ணீரை இயேசு கண்டார். ஆண்டவருடைய கரம் தொட்டது. செயலற்று போன சிறுநீரகம், கிட்னி செயல்பட ஆரம்பித்தது. ஆஃப்டர் 10 இயர்ஸ், 10 வருஷத்துக்கு பிறகு டயாலிசிஸ் 10 வருஷமாக செய்கிற சகோதரன் அந்த வலி போயிட்டு ஒரு சுகமானதை உணர்ந்தார். டாக்டர்கிட்ட போனார். என்னை செக் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். டாக்டர்ஸ் ஆச்சரியப்பட்டு தாங்க, கிட்னி செயல்படுது, இயங்க ஆரம்பிச்சிட்டு, எப்படி மறுபடியும் இயங்குது? 10 வருஷம். இயேசு செய்த அற்புதம். சந்தோஷமாக சொன்னார், ஐயா, இயேசு என்னுடைய சிறுநீரகத்தை செயல்பட வச்சிட்டார், இப்போ டயாலிசிஸ் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? வாரம் டயாலிசிஸ் பண்ணுறீங்களா? இருதயம் பாதிக்கப்பட்டுட்டுங்க, கிட்னி பாதிக்கப்பட்டு விட்டார், லிவர் பாதிச்சுட்டுன்னு சொல்கிறாங்க, லங்ஸ் பாதிச்சுட்டுன்னு சொல்கிறாங்க, கர்ப்பப்பை பாதிச்சுட்டு நீ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. கவலையில் இருக்கிறீங்களா? துக்கத்தில் இருக்கிறீங்களா? இயேசு பாதிக்கப்பட்டவருடைய உறுப்புகளை புதிதாய் மாற்றுவார், புதிதாய் மாற்றுவார். நான் ஏன் இதை உறுதியாக சொல்கிறேன்னா, எனக்கு செய்தாருங்க. என் இருதயம் டேமேஜ் ஆகி கம்ப்ளீட்டாக போச்சிரு, இனி பிழைக்க முடியாது இவன், அப்படி தான் டாக்டர் சொன்னாங்க. ஆனால் இயேசு எனக்கு புதிய இருதயம் கொடுத்தார், நியூ ஹார்ட். அந்த சகோதரருக்கு புதிய சிறுநீரகம் கொடுத்தார். உங்களுக்கு தருவார், புதிய கிட்னி தருவார், புதிய லங்ஸ் தருவார், புதிய லிவர் தருவார், புதிய இருதயம். நீங்கள் விசுவாசித்தால், ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு உங்களுக்காய் பரிதபிக்கிறார், மனதுருகுகிறார். நான் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அதுதான் அவருடைய வாக்குத்தத்தம். இந்த பிள்ளைகளுடைய துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன். இன்றைக்கு மாற்றுவார். இரண்டாவது இயேசு என்ன சொல்றார் பாருங்க, நான் அவர்களை தேற்றுவேன், அவளை தேற்றுவேன். ஐ வில் கம்ஃபர்ட் தம். அவங்களை தேற்றுவேன், ஆறுதல் படுத்துவேன். இயேசு கிறிஸ்து நம்மை தேற்றுகிற தேற்றரவாளன். இன்றைக்கு பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் மூலம் இயேசு நம்மை தேற்றுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தேற்றுவேன். என காயப்பட்ட ஒரு உள்ளம், உங்களுடைய இருதயத்தில் ஒரு காயம், யாரோ காயப்படுத்திட்டாங்க, துக்கப்படுத்துகிறாங்க, யாரோ உங்களை குறை சொல்லி வியாதியில் கஷ்டம் ஒரு பக்கம், கடன் பிரச்சனை ஒரு பக்கம், வறுமை ஒரு பக்கம், இதில் வேற மற்றவங்க காயப்படுத்தி நீ சபிக்கப்பட்டவள்ன்றாங்க, சபிக்கிறாங்க. காயம் உள்ளத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? என்று சொல்லுகிறார், நான் உங்களை தேற்றுவேன் என்பதாய். சார் அப்பாதுரை பிரதர் ஒரு சமயம் ஒரு அனுபவத்தை சொன்னார்கள். ஒரு கிறிஸ்தவர் அல்லாத குடும்பம், அவங்க கிறிஸ்தவம் கிடையாது, தாயும் மகளும் அப்பாதுரை பிரதர் அவங்கள்ட்ட ஜெபிக்கிறதுக்கு வந்தாங்க. பாளையங்கோட்டையில் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இது மாதிரி நீங்கள் ஜெபெல்லாம் பண்ணுறீங்க, இயேசு அற்புதம் செய்கிறான்னு கேள்விப்பட்டு வந்தோன்னு சொல்லி. அப்போ வந்தபோது எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு உட்கார வச்சு பேசினா, அந்த வாலிப மகள் கண்ணீர் விட்டு அழுதாள், சத்தமிட்டு அவள் அழுதாள். அவருடைய கண்ணீர் அவருடைய பிரதருடைய உள்ளத்தை அது உடைத்து விட்டது. அமைதியாக பார்த்தாங்க, ஐயோ இந்த வாலிப மகள் இவ்வளவு அழுகிறாளே என்று. உனக்கு என்னம்மா பிரச்சனை? அவள் சொன்னால், எனக்கு வயசாகிட்டே இருக்குது, திருமணமே ஆகலை, வேலைக்கு முயற்சி பண்ண வேலையும் கிடைக்கல, எனக்கு எதுவுமே வாய்க்க மாட்டேங்குது, வேலையும் கிடைக்கல, திருமணமும் வாய்க்கலை, வயசும் அதிகமாயிற்று, நீ சபிக்கப்பட்டவள்னு சொல்கிறாங்க. என் சொந்தக்காரங்களாம் உனக்கு தோஷம், நீ சபிக்கப்பட்டவள், உனக்கு நல்ல வாழ்க்கை அமையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மகள் சொன்னாள், மற்றவங்க சொன்னால் கூட பரவாயில்ல, எங்கள் அம்மாவே சொல்கிறாங்க, நீ சபிக்கப்பட்டவள், அதனால தான் உனக்கு ஒன்றும் வாய்க்க மாட்டேங்குது, உனக்கு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, திருமணம் ஆக மாட்டேங்குது, வயசு இவ்வளவு ஆகிவிட்டது, உனக்கு யாருன்னு உன்னை கல்யாணம் பண்ணுவா, நீ சபிக்கப்பட்டவள்னு சொல்கிறாங்க. இருதயம் காயப்பட்டு விட்டு
நான் ஏன் வாழணும்? தாயே என்னை இப்படி பரிகாசமாய் பேசும்போது நான் ஏன் வாழணும்? மரித்து விட்டால் நல்லது என்று தோன்றுகிறார். அப்போ அதற்கு பிறகு சொன்னாங்க, மகளே, யார் என்ன சொன்னா என்ன? யார் வேணாலும் உன்னை பரிகசிக்கட்டும், நிந்திக்கட்டும். இன்றைக்கி இயேசு சொல்லுகிறார், என் மகளை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று இயேசு உனக்கு சொல்லுகிறார். ஜாதகம் என்ன வேணாலும் சொல்லட்டும், மற்றவங்க யார் வேணாலும் பேசட்டும், தோஷம் இருக்குது, அந்த தோஷம், இந்த தோஷம், உனக்கு அவ்வளோதான், உன் வாழ்க்கை முடிந்தன்னு யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லட்டும். வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்படுவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்ப. அந்த வார்த்தையை நான் உனக்கு சொல்கிறேன், நான் உனக்காக இப்போ ஜெபிக்கிறேன்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபம் பண்ணி அனுப்பினான். காயப்பட்ட ஒரு உள்ளம், காயம், அந்த வாலிப மகளுடைய உள்ளம் காயப்பட்டு விட்டார். வார்த்தைகளினாலே ஆண்டவர் தேற்றினார். மகளை பயப்படாத, சோர்ந்து போகாத, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இயேசு வெறும் வார்த்தையிலே தேற்றுகிற தேவன் அல்ல, அற்புதம் செய்கிற தேவன். அந்த மகளை ஜோமணி அனுப்பினாங்க. சில வாரங்கள் கழித்தது. அதே தாயும் மகளும் வந்தாங்க. கல்யாண திருமண அழைப்புதலோடு வந்தாங்க. பிரதர் கையில் கொடுத்த அந்த மகள் சொன்னாள், ஐயா, நீங்கள் எனக்காக கண்ணீரோடு ஜெபிச்சீங்க, இயேசு உன்னை தேற்றுவார், உன்னை வெட்கப்பட விடமாட்டார், உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்லி என்னை ஆசீர்வதித்து அனுப்புனீங்க. ஆண்டவர் நல்ல ஒரு மகனை கொண்டு வந்து எனக்கு வாழ்க்கை துணையாக திருமணத்தை ஒழுங்கு செய்து கொடுத்தார். எந்த ஊரில் நீ சபிக்கப்பட்டவள், உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது, உனக்கு தோஷம் இருக்குன்னு பேசினாங்களோ அவங்கெல்லாம் ஆச்சரியப்படும்படி என்னை திருமண காரியத்தை ஆண்டவர் ஒழுங்கு பண்ணி தந்திருக்கிறார். என் திருமணத்துக்கு வந்து என்னை ஆசீர்வதிங்கன்னு காடு கொண்டு வந்தாங்க. அதான் இயேசு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய தேற்றுகிற ஒரு ஆண்டவர் இயேசு. காயப்பட்ட உள்ளத்தோடு நீங்கள் இருக்கிறீங்களா? இப்படி சொல்கிறாங்களே, அப்படி சொல்கிறாங்களே, இனி மற்றவங்க பேசுகிற வார்த்தையினாலே காயப்பட்டு வேதனையோடு இருக்கிறீங்களா? ஏசாயா 66:13 சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன். ஒரு தாய் தேற்றுவதை போல உங்களை தேற்றுவேன். இன்றைக்கு ஒரு தாயை போல ஆண்டவர் உங்களை தேற்ற விரும்புகிறார். ஒரு அருமையான பாடல் இருக்கிறாரு, ஒரு தாய் தேற்றுவதை போல. அப்பாதர பிரதர் எங்கே போனாலும் இந்த பாட்டை பாடுவாங்க. நான் எங்கே போனாலும் இந்த பாட்டை பாடி ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு தாய் தேற்றுவதை போல என் நேசர் தேற்றுவார். அந்த பாடலில் 2 அடியை எங்களும் சேர்ந்து நீங்கள் பாடுங்க. இப்போ நீங்கள் பாடும்போதே ஆண்டவர் உங்களை தேற்றி உங்களை ஆறுதல் படுத்தி பலப்படுத்துவார். ஒரு தாய் தேற்றுவதை போல் என் நேசர் என்னை தேற்றுவார். சேர்ந்து பாடலாம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். இன்னொரு முறை, என்னை ஒரு தாய் தேற்றுவதை போல் என் இயேசு என்னை தேற்றுவார். மார்போடு அணைப்பார், உங்களை மார்போடு அணைத்துக் கொள்ளுவார். ஒரு குழந்தை அழுதால் தாயால் தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த குழந்தைக்கு எதுக்கு அழுகிறது தாய்க்கு தான் தெரியும். பசியில் அழுகுதா, ஏதாவது குழந்தையுடைய சரீரத்தில் வேதனையா, ஏதாவது ஒரு தேவையா, அந்த தாய்க்கு தெரியும். அந்த குழந்தை அழுதா, அந்த குழந்தை அழுகையை நிறுத்தும் வரைக்கும் தாய் தூங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, எதுவுமே நிம்மதி இருக்காது. குழந்தை தூக்கி கொண்டு என்ன செய்தால் அந்த குழந்தையை ஆறுதல் படுத்த முடியும், அழுகையை நிறுத்த முடியும்? தாயினுடைய அன்பு. அதே மாதிரி இயேசுவின் அன்பு. நீ ஏன் அழுகிற மகளே, நீ ஏன் அழுகிற மகனே, நீ உள்ளத்துக்குள்ள அழுது கொண்டிருக்கிறாய். காயப்பட்ட உள்ளம்,
பாருங்க, அந்த 19 வருஷம் குழந்தை இல்லைன்னதுக்காக மக்கள் காயப்படுத்தினாங்க. அந்த சகோதரி சொன்னது பாருங்க, குழந்தை இல்லைன்ற வருத்தம் ஒரு பக்கம், காயப்படுத்துகிற மனிதர்கள், உனக்கு ஏதோ ஒரு காரியம் இருக்குது, சாபம் இருக்குது, தோஷம் இருக்குது, அதான் குழந்தை இல்லை, நீலாம் இருக்கு கல்யாணத்தில் முன்னால் வந்து நிற்கிற வார்த்தையினால காயப்படுத்துகிற மக்கள், துக்கப்படுத்துகிற மக்கள். நீங்க காயப்பட்டு போனீங்களா? எல்லாரும் உங்களை காயப்படுத்துறாங்களா, குற்றப்படுத்துறாங்களா, கடினமான வார்த்தைகளை சொல்லி 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 வேதனைப்படுத்துறாங்களா? இயேசு சொல்லார், என் மகளே அழாதே. லூக்கா 7:13 இயேசு நாயின் என்ற ஊருக்கு போகிறார். ஒரு விதவை தாய், தன்னுடைய ஒரே மகன் மரித்து விட்டான், வாலிபன். அவனுக்கு இருந்த ஒரே ஆதரவு அதுதான். கணவர் ஏற்கனவே மரிச்சிட்டார், விதவை. இந்த மகன் தான் அவனுக்கு ஆறுதல், அவனும் மரிச்சிட்டான். அழுகிறாள். ஒரே அந்த சவ ஊர்வலத்தில் திரண்டு வருது, பாவோன்னு சொல்லி. ஆனால் ஆறுதல் படுத்த யாரும் இல்லை. இயேசு வந்தார். அவளை பார்த்த பொழுது மனதுருகி பக்கத்தில் போய், ஸ்திரீ அழாதே, டோன்ட் கிரை மை டாட்டர், நீ அழாதே, நீ அழுதா என்னால தாங்கிக் கொள்ள முடியல, அழாதே, டோன்ட் கிரை. வெறும் வார்த்தையில இயேசு ஆறுதல் படுத்தவில்லை, அந்த மகனை உயிரோடு எழுப்பினார். என்ன செய்தா அந்த மகள் ஆறுதல் அடைவாள் என்று இயேசுவுக்கு தெரியும். அந்த மகனை உயிரோடு கொடுத்தால் அந்த தாய் ஆறுதல் அடைய முடியும். இயேசு ஒரு அற்புதம் செய்கிறார். உங்களை ஆறுதல் படுத்த ஒரு அற்புதம் செய்வார். உங்களுடைய நிந்தையை மாற்ற ஒரு அற்புதம் செய்வார். உங்களை காயப்படுத்தின மக்கள் வெட்கப்பட்டு போகும்படி, அவங்க மத்தியில தலை நிமிர்ந்து நடக்கும்படி உங்களை ஆறுதல் படுத்துவார். எந்த மக்கள் காயப்படுத்தி வேதனைப்படுத்தி அந்த மகளை, அந்த குடும்பத்தை வேதனைப்படுத்தினாங்களோ 19 வருஷம், இன்னைக்கு அதே மக்களுக்கு மத்தியில் அழகான ஒரு குழந்தையோட நடக்கும்போது அவமானப்படுத்தினவர்கள் வெட்கப்பட்டு போயிருப்பாங்க, குற்றப்படுத்தினவர்கள் வெட்கப்பட்டு போயிருப்பாங்க. நீங்க அழாதங்க, நீ கவலைப்படாத, நான் உன்னை தேற்றுகிற தேவன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதுதான் இயேசு என்றால் அவர் கடவுள், நம்மை சிருஷ்டித்தவர், உங்களை உண்டாக்கினவர், உங்களுக்காக சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்தவர். விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஒரு தாய் தேற்றுவதை போல என் இயேசு என்னை தேற்றுவார். ஒரு முறை அந்த பாடலை நம்ம மார்போடு அணைப்பாரே, அது உண்மையா நீங்க அதை உணர முடியும். இப்போ இயேசு உங்க பக்கத்துல தான் நிற்கிறார், உங்களோடு அவர் தான் பேசிக்கொண்டே இருக்கிறார். என்னால் அதை தெளிவாய் உணர முடிகிறது. அதனால காயப்பட்ட அநேகருக்கு அருகில இயேசு நின்று ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறார். உங்க குடும்பத்துல கண்ணீரோடு இருக்கிற உங்க பக்கத்துல நின்று இன்னொரு முறை இந்த பாடலை பாடலாம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் இன்னைக்கு உங்களை தேற்றிக் கொண்டிருக்கிறார். என் மகளே நீ அழாதே, என் மகனே நீ அழாதே, நான் உனக்கு அற்புதம் செய்வேன். இப்போ இயேசுதான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களை தேற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் சொன்னார், எனக்கு நான் அவர்களை தேற்றுவேன், நான் அவர்களை தேற்றுவேன். அவர் உங்களை தேற்றுகிறார். மூன்றாவது ஒரு காரியம் ஆண்டவர் சொன்னார் அந்த வசனத்தில், அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அவருடைய சஞ்சலம் நீங்க நான் அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். உங்க சஞ்சலத்தை நீக்கி உங்களை சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். என் மகனே, என் மகளே, ஏதோ ஒரு சஞ்சலம், மனதில் சஞ்சலம், அது மனதை பாதிக்குது, மன அழுத்தத்தை கொண்டு வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, என்ன செய்கிறதுன்னு தெரியலையே, என் பிள்ளைகள் காரியத்தில் என்ன பண்ணுறது தெரியலையே, இந்த தேவைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அடுத்த எதிர்காலத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எப்படி இவங்களை படிக்க வைக்கிறதுன்னு தெரியலையே, அடுத்து இந்த தேவைக்கு என்ன பண்ணுறது, இந்த கடன் பிரச்சனைக்கு என்ன பண்ணுறது தெரியலையே, சஞ்சலம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்ற ஒரு சஞ்சலம். ஆண்டு சொல்கிறார், உங்கள் சஞ்சலத்தை நீக்கி நான் உங்களை சந்தோஷப்படுத்துவேன், உங்களை சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். சஞ்சலத்தை மாற்றி
சந்தோஷப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் அவர். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார், இன்றைக்கு செய்வார். கலங்காதுங்க. எந்த காரியம் தடைப்பட்டு நிற்கிறதுனால உங்களுக்கு சஞ்சலம், திருமண காரியம் தடைப்பட்டு நிற்கிது, வீடு கட்ட காரியம் தடைப்பட்டு நிற்கிது, கடன் பிரச்சனை தீரவே மாட்டேங்குது, சஞ்சலம், எவ்வளோ நாள் இது எங்களை தொடரப்போகுது, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இல்லையா, வாழ்நாள் முழுவதும் இப்படியே தான் கஷ்டப்பட்டு சஞ்சலத்தில் வாழணுமா அப்படின்ற ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்கல்ல, ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய சஞ்சலத்தை நீக்கி உங்களை நான் சந்தோஷப்படுத்துவேன்னு சொல்கிறார். யோவான் 20:19-20 வாசித்தால், இயேசுடைய சீஷர்கள் சஞ்சலத்தில் இருக்கிறாங்க. இயேசுவோடு 3 வருஷம் இருந்தாங்கல்ல. இயேசு சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். நான் 3ஆம் நாள் உயிர் தெழுப்பேன்னு சொன்னார். அது அவங்களுக்கு ஞாபகத்தில் இல்லை, அதை கவனிக்கல அவங்க, அந்த சிந்தையே இல்லை. அதனால இயேசு இறந்துட்டார், நம்ம அவ்வளோதான், இனி என்ன பண்ணுறது, இந்த இயேசுவை நம்பி வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தோம், குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்தோம், இனிமேல் நம்ம எப்படி வாழ போகிறோம், எதிர்காலம் என்ன, மத தலைவர்கள் நம்ம கொலை பண்ண தேடுவாங்க, நம்ம கொலை பண்ணிடும், மரண பயம், மனுஷரை குறைந்த பயம், எதிர்காலத்தை குறைந்த சஞ்சலம், என்ன பண்ணுன்னு தெரில, யார்கிட்ட போய், இயேசுவே நம்மகிட்ட இல்லையே, அவரு தான் இறந்து அடக்கம் பண்ணியாச்சு, என்ன பண்ணுறது. இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு வந்து நின்றார். நான் உயிரோடு இருக்கிறேன், எதுக்கு சஞ்சலப்படுறீங்க, எதுக்கு பயப்படுறீங்க, நான் உயிரோடு இருக்கிறேன், நான் சொன்னேன்ல மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்புவேன் என்று, உங்களுக்காக தான் மறித்தேன், உங்களுக்காகத்தான் சிலுவையில் ரத்தம் சிந்தினேன், உயிரோடு எழுந்து விட்டேன், எதுக்கு சஞ்சலப்படுறீங்க. இப்போ அவங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறிவிட்டார். அவங்க சந்தோஷப்பட்டார்கள், எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி, சஞ்சலம் நீங்கி விட்டார், துக்கம் நீங்கி விட்டார். ஆண்டவர் அவங்களை சந்தோஷப்படுத்தினார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை சந்தோஷப்படுத்துவேன். எது உங்களை சஞ்சலப்படுத்துது, கடன் பிரச்சனையா, அதெல்லாம் மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்துவார். தீராத வியாதியா, ஆண்டவர் அதை மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்துவார். பிரியமானவர்களே, எங்கள் ஊர் பக்கம் சாத்தாங்குளோன்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த போலீஸ் கேஸெல்லாம் வந்துச்சுல்ல, 2 பேரை கொண்டுட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு வழக்கெல்லாம் நடக்குதில்ல, அந்த ஊர் தான், எங்கள் ஊர்லேருந்து பக்கம்தான். சில வருஷத்துக்கு முன்னால் அந்த ஊரில் ஒரு தாயார், அவங்க இயேசுவை அறியாதவங்க, கிறிஸ்தவங்க கிடையாது. அவனுடைய சரீரத்தில் வயிற்றில் ஒரு வலி இருந்து கொண்டே இருந்தார். என்னென்ன மருந்தெல்லாம் அங்கங்கே நம்ம கிராமப்புறத்தில் இந்த மாதிரி கை மருந்துன்னு சொல்லுவாங்கள்ல, சாப்பிட்டு பார்த்தாங்க, தீரலை. அப்படியே என்னென்னோ மருந்தெல்லாம் சாப்பிட்டு பார்த்ததில்ல, அதிகமாகி ரொம்ப கஷ்டமாகி விட்டார். ஒன் ஃபைன் மார்னிங் டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க. கணவர் 2 பிள்ளைகள், காலேஜில் படிக்கிற பிள்ளைகள், மகள்லாம் இருக்கிறாங்க, கொண்டு போனாங்க. அவங்க செக் பண்ணிட்டு சொன்னாங்க, கேன்சர், இது ஏன் இவ்வளோ நாளைக்கு விட்டு வச்சிங்க, ஆரம்பத்திலே கொண்டு வந்திருக்க வேண்டாமா. அவங்களுக்கு தெரியாது, இப்போ பரவி விட்டார், ஃபைனல் ஸ்டேஜ் முடிந்தது, ஒன்றும் செய்ய முடியாது, கைவிடப்பட்ட நிலைமை, கேன்சர், அவ்வளோதான். 4th ஸ்டேஜ் எல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி, இனி அவ்வளோதான், ஃபைனல், ஒன்றும் செய்ய முடியாதுன்ற நிலைமைக்கு ஆகிவிட்டார். இப்போ அந்த தாய்க்கு ஒரு பெரிய சஞ்சலம். அவங்க என்ன சஞ்சலம், என் மகள் காலேஜில் படிக்கிற வாலிப்பிள்ளை, நான் இறந்துட்டு அவள் என்ன செய்வா, பையன் வாலிப்பையன் அவள் என்ன செய்வா, அப்பா இருக்கிறாங்க உண்மைதான், ஆனால் ஒரு குடும்பம் பிள்ளைகளுக்கு தாய் தானே முக்கியம், அவங்ககிட்ட தானே, தாய்கிட்ட வந்து தானே பேசுவாங்க, ஆறுதலாக இருப்பாங்க. இப்போ தாய், நான் மறிச்சிட்டேன், பிள்ளைகள் அனாதை ஆயிடுவாங்களே, சஞ்சலம், அழுதுகிட்டே இருப்பாங்களாம், கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நினச்சி நான் சாகும் வலி ஒரு பக்கம், அந்த வேதனை ஒரு பக்கம், பிள்ளைகளை நினைத்த துக்கம் ஒரு பக்கம், அழுதுகிட்டே இருப்பாங்க. பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க, எதுக்கு அழுதுகிட்டே இருக்கிற, இந்த வியாதி தீர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. இந்த 4 மாவடியில் ஒரு ஜெபம் நடக்குதான், கடைசி சனிக்கிழமை ஜெபம் பண்ணுறாங்களாம், பிரார்த்தனை பண்ணுறாங்களாம், இயேசு நிறைய பேருக்கு அற்புதம் செய்கிறாராம், நீ வேணா அங்கே போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. நான் கடவுளெல்லாம் பார்த்தாச்சு, எத்தனை கடவுளை வேண்டியாச்சு, சின்ன வயசுலேருந்து பக்தியாக தானே வேண்டினேன், ஒருத்தரும் பதில் சொல்லலையே, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் போ, இயேசு அற்புதம் செய்கிறான்னு சொல்கிறாங்கல்ல, சும்மா போயிட்டு வான்றோன்னே, எப்போ, கடைசி சனிக்கிழமை. சரி, நீ அந்த தாய், அந்த வாலிப மகள், காலேஜில் படிக்கிற மகள் தாயை அழைத்து கொண்டு இந்த திறப்பின் வாசியத்துக்கு 4 மாடிக்கு வந்திருக்கிறாங்க. வந்தால் இவ்வளோ பெரிய கூட்டம், 40,000 பேர், எங்கே பார்த்தாலும் ஜனங்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆச்சரியம், இவ்வளோ பெரிய கூட்டம் மக்கள் வர்றாங்களான்னு சொல்லி கூட்டத்துக்குள்ளே மக்களாக உட்கார்ந்துருந்தாங்க. சாயங்காலம் வரைக்கும் கூட்டம் நடக்கும், அப்புறம்தான் ஊழியக்காரர் தனியாக ஜெபம் பண்ணுவாங்கன்னு காத்திருந்தார்கள். அப்போ அங்கே சாட்சியெல்லாம் கேட்குறாங்க, அற்புதம் பெற்றவங்க சொல்கிறாங்க, ஏசு இப்படிலாம் செய்கிறாங்களா, இவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறாங்க, சாட்சியெல்லாம் சொல்கிறாங்களே, அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், அப்போ இயேசு என்னை குணமாக்க முடியும், இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியும்னு விசுவாசம். அந்த மகளுக்குள்ள விசுவாசம், இயேசு எங்கள் அப்பா அம்மாவை குணமாக்க முடியும், ஒரு விசுவாசம் வந்தது. அப்போ நான் பிரசங்கம் பண்ணும்போது கவனித்தாங்க, அவங்களுக்கு புரிந்தது கொஞ்சம், ஏன்னா முதல் முறை வந்திருக்கிறாங்க. ஜெப நேரம் வந்தது, எல்லாம் எழுப்பி நில்லுங்க,
நீங்களே இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்க, சுகம் கொடுங்கன்னு ஜெபிக்கணும். நீங்கள் இயேசுவை நோக்கி ஜெபிக்கணும். கண்ணை மூடி விசுவாசத்தோடு இயேசுவை மனதில் நினைத்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னபோது எல்லாம் ஜெபிக்கிறாங்க. இவங்க பார்க்குறாங்க, எல்லாம் அழுது ஜெபிக்கிறாங்க. இந்த தாயாரும் பார்த்தாங்க, அந்த மகளும் கண்ணை மூடி இயேசுவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அந்த தாயினுடைய கண்களிலே கண்ணீர். இயேசுவே உம்மை தேடி நான் வந்திருக்கிறேன், நான் செத்துருவேன்னு சொல்கிறாங்க. வியாதி அது அதிகமாயிட்டு, கேன்சர். என் மகள் என்ன செய்வா, நான் இறந்துட்டா என் மகன் என் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆகும்? ஒரு சஞ்சலம், அந்த வேதனையெல்லாம் இயேசுகிட்ட சொல்லி அழுகிறாங்க. அந்த மகள் பக்கத்தில் அழுகிறாள். எங்கள் அம்மா கூட ஆயிட்டுனா நான் என்ன செய்வேன் இயேசுவே, இவ்வளோ அற்புதம்லாம் நீங்கள் செய்திருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்களே, எங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு. உண்மையாக சின்சியராக அவங்க ஜெபிச்சாங்க. என்ன நடந்தது தெரியுமா? சில மாதம் கழித்து அந்த தாயும் மகளும் மேடையில் வந்து சாட்சி சொன்னாங்க. அந்த தாயை நிறுத்த அந்த மகளே சாட்சி சொன்னாள். கல்லூரியில் படிக்கிற மகள். என்ன நடந்ததுன்னு சொன்னாள். என்ன நடந்தது? நம்ம கூட்டத்துக்குள்ளே ஜெபிக்கிறாங்க அழுது. அந்த தாய்க்கு முன்னால் இயேசு வந்து நின்றார் பிரத்யட்சமாய். அந்த தாயார் இயேசுவை பார்க்குறாங்க. இயேசு வந்து நிற்கிறார் அவங்க முன்னால். ஏன் அழுகிற மகளே, உன் கண்ணீரை நான் கண்டேன். என்னை தேடி வந்தல்ல, என் சமூகத்தில் கண்ணீர் வடிச்சல்ல, நான் உன்னை குணமாக்குகிறேன், நீ அழாதே சொல்லி தன்னுடைய கரத்தை அவங்க மேலே வைத்தார். பிரத்யட்சமாக அந்த தாயார் பார்க்குறாங்க. இயேசு வந்து நின்று அவங்களோட பேசி கரத்தை நான் தொட்டார். அவ்வளோதான், ஒரு நிமிடத்தில் எல்லாம் முடிந்தார். ஆண்டவர் மறைஞ்சிட்டார். உடனே வலியெல்லாம் மாறிவிட்டது சரீரத்தில். இந்த வலி வேதனை எல்லாம் போய்விட்டது சரீரத்தில். உடனே மாற்றம், அற்புத சுகம். போய் செக் பண்ணி பார்த்தா நோ கேன்சர், கேன்சர் ஃப்ரீ. அவங்க வந்து தாயும் மகளும் மேடையில் வந்து சாட்சி சொல்லி இயேசுவுக்கு நன்றி சொன்னாங்க. பாருங்க, இதாங்க இயேசு. இந்த இயேசுவை தான் நாங்கள் சொல்லுகிறோம். அவ்வளவுதான். இந்த இயேசு இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார், உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். இயேசுவை எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க, என்னுடைய துக்கத்தை நீங்கள் சந்தோஷமாக மாற்றுங்க, எனக்கும் ஒரு அற்புதம் செய்து என்னை சந்தோஷப்படுத்துங்க, இது என்னை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்குது. நீங்கள் வேண்டுதல் செய்து பாருங்கள். விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்திருவார்.